ரசூலுல்லாஹ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், அபூ ஹுரைராவே, கண்டிப்பா நீங்க இப்படி ஒரு ஆளை நீங்க பாப்பீங்க. ஒரு மனுஷன் வருவான் உங்கள்கிட்ட வந்து என்ன சொல்லுவான், அபூ ஹுரைராவே, இதெல்லாம் அல்லாஹ் படைச்சான். எதை அல்லாஹ் படைச்சான்? வானத்தை அல்லாஹ் படைச்சான், பூமியை அல்லாஹ் படைச்சான், மலையை, மரத்தை, தண்ணீரை, உயிரினங்களை, மனிதர்களை, எல்லா படைப்புகளும் படைச்சவன் யாரு? அல்லாஹ் படைத்தான். அவன் கேட்டுட்டு அடுத்து சொல்லுவான், ஃபமன் ஹலக்கல்லாஹ், அல்லாஹ்வை படைத்தது யாருன்னு அவன் கேட்பான். அப்படி ஒரு ஆளை நீங்க கண்டிப்பா சந்திப்பீங்க நாங்க ரசூலுல்லாஹ். யாருக்கிட்ட? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு அப்புறம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சபையில் இருக்கிறாங்க. ஒரு மனிதர் வரார். அந்த வார்த்தை மாறவே இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தை அபூ ஹுரைரா சொன்னாங்களோ அதே வார்த்தை ஒரு எழுத்து மாத்தாம ஒருத்தர் வந்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்? ஹாதல்லாஹ், இவற்றை யாவற்றையும் படைத்தவன் அல்லாஹ். ஃபமன் ஹலக்கல்லாஹ், அல்லாஹ்வை படைத்தவன் யார் என்ற வார்த்தையை கேட்ட உடனே கீழே குனிறார். பொடி கற்களை இருக்கிறார் அபூ ஹுரைரா. தூக்கி முகத்தில் எறிந்து விட்டு சொல்கிறார், கூமு கூமு, எந்திரியுங்கள். சதக்க கலீல், என் தூதர் முஹம்மது என்னுடைய தோழர் உண்மையைத்தான் சொன்னார். நீ குழப்பவாதி, ஓடிரு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? வாதம் செய்வதன் மூலமாக இஸ்லாமிய ஈமானிய உணர்வை சிதைக்க நீ பார்க்கிற, ஓடிருட்டாங்க அபூ ஹுரைரா. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், இப்படி ஒரு நிலையை நீங்கள் சந்திக்க வேண்டி வரும். நீங்க அடுத்த ஆள்கிட்ட வாதம் பண்றது ஒரு பக்கம், ஷைத்தானோடு நீங்கள் வாதம் பண்ண வேண்டிய நிலைமை வரும். ஒவ்வொரு முறை வந்து உள்ளத்துல குழப்பத்தை ஏற்படுத்துவான். என்ன செய்வான்? இதையெல்லாம் அல்லாஹ் படைச்சாம்லப்பா, அல்லாஹ் படைச்சது யாருன்னு கேட்பான். எல்லாத்துக்கும் அழிவு இருக்கலாப்பா, அல்லாஹ்வுக்கு எப்ப அழிவுன்னு கேட்பான். வித்தியாசமாக ஈமானுக்கு எதிரான வாதத்தை வைப்பான். அது அறிவார்ந்த வாதம் மாதிரி உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல நோண்டி அதுக்கான தீர்வை கண்டுபிடிக்க போகாதீங்க. போன என்ன ஆகும்? நீங்கள் வழிகேட்டுக்கு போய் விடுவீர்கள். இப்படி ஒரு கேள்வியை நீங்கள் சந்தித்தால், ஆமன்து பில்லாஹ், நான் அல்லாஹ்வை நம்பினேன் என்று சொல்லி அந்த கேள்வியை விட்டுட்டு போயிருங்கன்ட்டாங்க. வாதம் பண்ணாதீங்கன்ட்டாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணாதீங்க? அல்லாஹ் படைச்சது யாரு தெரியுமா? வாதம் பண்ணாத. அப்படி நீ வாதம் பண்ண எங்க போய் நிப்ப? கடைசியில குஃபருடைய கதவை திறந்து போய் நிப்ப. இதான் நடக்கும். நீ ஒரு காலம் இது குறித்து நீ வாதம் செய்து விடாது என்றார்கள் நபி அவர்கள். அது மட்டுமில்ல, ஒரு நபித்தோழர் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உள்ளத்துல சில எண்ணங்கள் எங்கள் உள்ளத்துல வருது. எதை பத்தி? ஈமானை பற்றி எண்ணங்கள். அல்லாஹ்வை, மறுமைய, மார்க்கத்தை பத்தின சில கேள்விகள்லாம் வாதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது, உள்ளத்தில் உதயமாகிறது. அதை வெளியே கேட்க எங்களுக்கு வெக்கமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. ஈமான் வச்சு கேள்வி கேட்கலாம், ஒரு காஃபிர் கேட்கலாம், நம்ம கேட்கலாமா? அப்படி சில எண்ணங்கள் எங்கள் உள்ளங்களிலே வருகிறது. அதை நாங்க என்ன செய்யறதுன்னு கேட்கிறாங்க. நபி அவர்கள் சொன்னார்கள், தாக்க சரிஹுல் ஈமான், ஈமானினுடைய பரிசுத்தம் என்பது அதுதான். நாங்க அந்த எண்ணம் வரதெல்லாம் கரெக்ட் தான், வரதை வெளிப்படுத்திடக்கூடாது, அதுக்கு வடிகால போட்டு சிந்திக்கலாம் ஆரம்பிச்சிடக்கூடாது. நம்ம கரெக்ட் தான், நியாயமான கேள்வியில வருது, நம்ம பெரிய புத்திசாலி போலன்னு இந்த கேள்விக்கு என்ன பண்ணிடக்கூடாது? பாவை அமைத்து சென்று விடக்கூடாது. சென்றாலைக்கு போவீங்க, வழிகட்டுக்கு போவீங்க. இந்த சிந்தனை வரத்தான் செய்யும். யாருக்கு வரும்? குஃபுர்ல உள்ளவனுக்கு வருமா? அல்லாஹ் படைச்சது யாருன்னு அவனுக்கு வராது. ஷிர்க்குல உள்ளவனுக்கு வருமா? அபூஜஹலுக்கு வருமா அந்த சிந்தனை? ஃபிரௌனுக்கு வருமா அந்த சிந்தனை? அவன் கடவுளை நம்பலையே. கடவுளை நீ நம்பி இருக்கிறங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இந்த கேள்வி வர்றது. இந்த கேள்வி வந்தா கரெக்ட் தான், நீ நம்புறது கரெக்டா நம்புறேன்னு அர்த்தம். ஆனால் இந்த கேள்வி வந்த உடனே அந்த கேள்விக்கு என்ன பண்ணக்கூடாது? பதிலை தேடி, வாதத்திற்கான தீர்வை தேடி நீ செல்லாதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஈமானிய ரீதியான வாதங்களுக்கு இதை தீர்வாக சொன்னார்கள். இந்த ஒரு அடிப்படை புரிஞ்சுக்கங்க. என்னைக்கும் சரி, மார்க்க சட்டதிட்டங்களுக்கு எதிராக, மார்க்க விதிமுறைகளுக்கு எதிராக, ஈமானுடைய அடிப்படைகளுக்கு எதிராக யாராவது உங்கள்கிட்ட வாதம் பண்ணா அவன் ஷைத்தான்னு தெரிஞ்சுக்கங்க. அவன் யாரு? ஷைத்தான். அப்படிப்பட்டவனுடைய வாதத்துக்கு ஒரு நாள் பதில் சொல்லிடாதீங்க. சொன்ன என்ன ஆகும்? நீங்கள் குஃப்ரியத்திலே போய் விழுந்து விடுவீர்கள் என்பதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. இது ஷைத்தானுடைய வாதமா? இது அல்லாத மனிதர்கள் ஃபேஸ் பண்ற நிறைய வாதங்கள் இருக்கு. வாதம்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர உறவு யாரா இருக்கும்? கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். அதானே? அது மறுக்க இயலாது யாருமே. அதாவது ஒவ்வொருத்தரும் கல்யாணத்தை முடிச்சு ஏதாவது சாதிக்கலாம்னு பார்த்தா இவளை சமாளிக்கிறது பெரிய சாதனையா தான் இருக்கும். ஒவ்வொரு நாள் இரவு பொழுதை கடந்து போறது என்னவா இருக்கும்? ஒரு மிகப்பெரிய சாதனையா இருக்கும். ரசூலுல்லாஹ் இந்த பிரச்சனை சந்திச்சாங்க. சில வாதங்களை சந்திக்க வேண்டிய இடத்துக்கு ரசூலுல்லாஹ் போனாங்க, வாதத்துக்கு பதில் கொடுக்கல. நபி அவர்கள் எப்படிப்பட்டார்? அவர் வாதங்கள் சில நேரத்தில் வரும், ரசூலுல்லாஹ் எப்படி பண்ணுவாங்க? அதை அப்படியே கடந்து போயிடுவாங்க, அதுக்கு பதில் கொடுக்க மாட்டாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஆதாரப்பூர்வமான நபிமொழி நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்ட்ட ஒரு முறை ஆயிஷா நாயகி கிட்ட போறாங்க. ஆயிஷா நாயகி கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம் கோபம், ஒருவேளை அன்றைக்கு இவங்களுடைய நாள் வேற ஒரு அம்மையார் வீட்டுக்கு போயிட்டு கூட வந்திருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம், அது என்ன விஷயம் அந்த ஹதீஸ்ல வரல. ரோஷத்துல கோபத்துல ஆயிஷா நாயகி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்த உடனே கேட்கறாங்க, ஆயிஷா நீ எதுவும் கோபத்தில் இருக்கிற? முகத்தை பார்த்தா தெரியுது, நீ எதுவும் கோபத்தில் இருக்கிறியாமான்னு கேட்கறாங்க.
அப்ப ஆயிஷா நாயகி என்ன சொல்லணும்? ஆமா, கோபத்தில் இருக்கிறேன், இதுதான் காரணம், இதுக்கு என்ன விளக்கம், பிரச்சனை முடிஞ்சிடும். எந்த பெண்ணுமே இதுதான் பிரச்சனைன்னு சொல்லவே மாட்டாங்க. பிரச்சனை இங்க இருக்கும், அதை 7 ஊர் தாண்டி சுத்தி கொண்டு வந்த பிரச்சனைக்கு வர்றது. ஆயிஷா நாயகி எவ்வளவு அழகா பேசுறாங்கன்னா, உங்களுக்கு நான் மட்டும் தான் மனைவி இருக்கிறேன், வேற யாருமே இல்ல, இப்படி ஆரம்பிக்கிறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, வேற ஏதோ மனைவியினுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போனது உங்களுக்கு பிடிக்கல, நான் மட்டும் தானே மனைவி இருக்கிறேன், உங்களுக்கு தான் வேற யாருமே மனைவி இல்லையே, இப்படி ஆரம்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் புரிஞ்சுக்கிறாங்க, இப்ப என்ன பேசினாலும் வாதம் கூடும். இல்லம்மா நான் அங்க ஏன் போனேன்னா, ஆமா தினமும் ஒரு காரணம் சொல்லுங்கன்னு வரும் பிரச்சனை, என்ன மாற்று வரும். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, உன்னுடைய ஷைத்தான் உங்ககிட்ட வந்துட்டானான்னு கேட்டாங்க. அப்படியே பேச்சை டைவர்ட் பண்றாங்க. ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, எனக்கு ஷைத்தான் உண்டா? எல்லா மனிதனுக்குமே ஷைத்தான் உண்டு. அப்ப உங்களுக்கு ஷைத்தான் உண்டா? ஆமா எனக்கு உண்டு. ஆனால் அல்லாஹ் என்னுடைய ஷைத்தான் விஷயத்திலே எனக்கு உதவி செய்தான், அவனை கட்டுப்பட வைத்தான் என்றார்கள் நபி அவர்கள். பெரிய வாதம் நடக்கிற இடம். ரசூலுல்லாஹ் அந்த வாதத்துக்கு ஒரு நாளும் என்ன பண்ணல, இடம் கொடுத்தது கிடையாது. குடும்ப ரீதியாக பல்வேறு பிரச்சனைகளை சந்திப்போம். அந்த பிரச்சனையில பூதாகரமா ஆகிறதே வாதத்தில் தான் ஆரம்பிக்கும். சின்ன வாதம் ஆரம்பிக்கும். நீயா நானான்னு சின்ன பிரச்சனை, ஒரு உப்பு போடுற பிரச்சனையா இருக்கும், சோறு குழஞ்ச பிரச்சனையா இருக்கும், சட்டையை துவைக்கிற பிரச்சனையா இருக்கும், ஒரு ஒண்ணுமே இருக்காது. ஏன் நான் செய்யணுமா, நீங்க செய்ய மாட்டீங்களான்னு வருமா? அப்படியே நான் செஞ்சாருன்னா முடிஞ்சு போச்சு. நான் ஏன் செய்யணும், நான் தானே வெளியே போனேன், அப்ப நான் வீட்டு வேலை பார்க்கலன்னு பிரச்சனைகள் கூடும். வாதங்கள் பேசிக்கொண்டே இருப்பாங்க. நாள் கணக்கில் மணிக்கணக்கில் இந்த வாதங்கள் தொடரும். ஒவ்வொரு நாளும் பல வீடுகளில் நடைபெறக்கூடிய வாதத்திற்கான காரணமே இதுதான். அந்த வாதத்திற்கான முற்றுப்புள்ளி எங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நம்ம அமைதியா இருந்துட்டா பேச்சை மாத்திட்டா அங்க பிரச்சனையே கிடையாது, பேச்சை மாத்தி விட்டு போய்கிட்டே இருங்க. நான் தான் நியாயவான், நான் தான் சத்தியவான், நான் எவ்வளவு தியாகம் பண்றேன் தெரியுமா? கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையே யாரு பெரிய தியாகிங்கிறத தான் பிரச்சனை. மனைவி சொல்லுவாங்க, காலையில இருந்து நான் எவ்வளவு பாடுபடுறேன் தெரியுமா, நான் எவ்வளவு வேலை பார்க்கறேன் தெரியுமா. கணவர் மட்டும் சும்மா இருந்து மரத்துல என்ன பண்றாரு, 500 ரூபாய் தாளா எடுத்து புடிங்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்படியே அர்த்தம். அப்ப அவங்க தியாகம் பண்ணலையா? இப்ப அவர் பதிலுக்கு பேசுவார், நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா. எனக்கு இந்த வாதமே வைக்க கூடாது. இந்த வாதம் வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க புரிய வச்சாலாம் நினைப்பாங்க, புரியவே புரியாது. கணவன் நினைப்பாரு, நம்ம படுற கஷ்டத்தெல்லாம் என் மனைவிட்ட சொன்னா என் மனைவி புரிஞ்சுக்குவா, புரிய மாட்டா. மனைவி நடப்பாங்க, நம்ம பட்டது, நம்ம பாத்திரம் கழுவுனது, துணியை துவைச்சது, வீட்டை சுத்தம் பண்ணது, பிள்ளைகளை கவனிச்சது, அதையெல்லாம் கணவன் சொன்னா கணவன் புரிவார், புரியவே மாட்டார். இங்க என்ன விஷயம், தான் மட்டும்தான் நல்லவன் என்ற எண்ணத்துல தான் எல்லாருமே இருக்கிறாங்க. குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன், ஒவ்வொரு கூட்டமும் தன்னுடைய காரியத்தில் மட்டும்தான் மகிழ்ச்சி அடைகிறார்கள். உலகத்திலேயே ஒரு உத்தம யாரு, அது நான் தான். இதான் வாதத்துக்கு காரணம். வாத விதண்டாவாதத்துக்கு என்ன காரணம், நான் மட்டும் தான் உத்தமன், இல்ல நானும் தப்பு பண்ணுவேன், அங்க வாதமே நடக்காது. கரெக்ட் தாமா, என் மேலதான் தப்புனா அங்க வாதமே நடக்காது. எல்லாருடைய மனநிலை என்னது, நான் எவ்வளவு தியாகம் பண்றேன் தெரியுமா, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா என்ற இந்த எண்ணம் தான் அங்க வார்த்தையை வளர்க்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்ன, பிரச்சனைன்னு வந்து அமைதி ஆயிடுங்கன்ட்டாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா நாயகி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா மருமகனை காணும். எங்கம்மா மருமகன் இல்ல, ஆளை காணும். அப்ப என்ன நடந்திருக்கு, வீட்டுல ஏதோ பிரச்சனை ஓடி இருக்கு. அலி ரதியல்லாஹு காணும். உடனே அலி ரதியல்லாஹு தேடி போறாங்க ரசூலுல்லாஹ். அலி ரதியல்லாஹு பள்ளிவாசல படுத்து கிடக்குறாங்க, தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தகவல் வருது. நேர போறாங்க. சண்டை வந்தோன்னு அலி ரதியல்லாஹு எடுத்த தீர்வு என்ன, வீட்டுல இருந்தா பிரச்சனை கூடும், ஒதுங்கிடுவோம். ஒதுங்கிறது ஒரு சரியானதா இருக்கும். வாதம் மட்டும் பண்ணிடவே கூடாது. என்றைக்கு நீங்கள் அறவே தேவையற்ற காரியத்திற்கு வாதம் செய்கிறீர்களோ, தேவையான காரியத்தை உங்களுடைய உறவுக்கார மக்களிடத்தில் பேசுவதற்கு நேரம் கிடைக்காது. தேவையானதை பேச முடியாது. 10 பைசாக்கு பிரயோஜனம் உண்டாது, பேசி பாருங்க. ஒரு சாதாரண காரணம், 4 நாள் தொடரும் அந்த சண்டை. அது ஏன் தெரியுமா, அது அப்படி தெரியுமா, இன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு இன்னைக்கு தீர்வு கிடைக்காது. 4 வருஷத்துக்கு முன்னாடி உன் தாய் என்ன செய்தார் தெரியுமா அப்படின்னு இவர் பேச, ஏன் உங்கள் தகப்பனார் செஞ்சு நாங்க மறந்துடுவோமா அப்படின்னு அவங்க பேச, வாதங்கள் வளர்ந்து கொண்டே இருக்குமே தவிர அதற்கு தீர்வு கிடைக்காது. அலி ரலியல்லாஹு எவ்வளவு புத்திசாலி, தன்னுடைய மனைவியோடு ஏற்பட்ட ஒரு சின்ன தகராறு, உடனே பள்ளிவாசலுக்கு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா அபா துராப், மண்ணின் தந்தையே மண்ணின் மைந்தரே அப்படின்னு முதுகை தட்டி கொடுத்து அந்த மண்ணை எல்லாம் தடவி விட்டு அலி ரலியல்லாஹு வீட்டுக்கு போக சொன்னார்கள் என்பதை நம்ம செய்தியில் பார்க்க முடிகிறது. எல்லா இடத்திலும் பிரச்சனைகள் வரும், வாதங்கள் வரும். பல கொலைகள் நடப்பது சிறிய வாதத்தில் ஆரம்பிக்கும். பல்வேறு விதமான அசம்பாவிதங்கள் நடப்பது சிறிய வாதத்தில் ஆரம்பிக்கும். இந்த வாதம் பண்றதுன்னா மனுஷனுக்கு அவ்வளவு கொள்ள பிரியும். எங்கேயோ ஒரு இடத்துல சண்டை நடந்திருக்கும் தன் நண்பனுக்கு, அவன் அப்படி பேசிட்டான், நீ சொல்ல மாட்டியான்ட்ட, போன் போட மாட்டேன், நான் வந்து திட்டிருக்க மாட்டேன்னா, இதுக்கெல்லாம் கிளம்பிடுவார். எப்படி நீ உன்னை அப்படியா திட்டினா, நான் அந்த சபையில இருந்திருக்கணும், நான் எப்படி கேட்டிருப்பேன் தெரியுமா அப்படிமா.
சண்டை போட அவனுக்கு அவ்வளவு பிடிச்சது. இதே காரியத்துல நான் இரவு தொழுகை போனேன், இரவு தொழுகை பண்ணி என்ன கூப்பிட மாட்டியா, நான் வந்தா தொழுதிருக்க மாட்டேனா, இந்த வார்த்தை வராது. மார்க்க ரீதியான காரியங்கள் வராது, வேற ஒரு நல்ல காரியம் வராது. எதுல வரும்? சண்டை போட்டு என்ன கூப்பிட்டுருக்க மாட்டியா, இதுக்கு மட்டும் ரெடி ஆயிடுவார். இந்த வாதம் பண்ணணும் அப்படின்னா மனுஷனுக்கு ரொம்ப பிடிச்ச காரியம். ஆனால் பிரச்சனையே இங்க இருந்து ஆரம்பிக்குதுங்கிறோம். ஷைத்தான் அந்த வாதத்தை தூண்டுவான். ஈமானி ரீதியாக, அமல்கள் ரீதியாக நீங்க பார்க்கலாம். பள்ளிவாசல்கள் ரமலான் மாசம் எவ்வளவு புனிதமான ஒரு கால பொழுது, அதுல எவ்வளவு நன்மைகளை செய்யலாம். ரமலான் நெருங்க நெருங்க பிறை பிரச்சனை ஆரம்பிச்சு விட்டுருவாங்க. பிறை கண்ணால பார்க்கணுமா, கணிக்கணுமா, சவுதி பிறையா உள்ள பிறையா, பிறை டவுன்காசி பிறையா நம்ம பிறையா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஒரு மாசமே தான் ஓடும். எப்ப வரைக்கும் ஓடும்? 6 நோன்பு கூட நோன்பு இருக்காது. அந்த 6 நோன்பு காலத்துல தான் உங்க ஆளை பத்தி தெரியாதாப்பா, உள்ளூர் பிறை என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு பேச வாதங்கள் மீண்டும் மீண்டும். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் மார்க்க காரியத்திலும் சரி ஆதாரம் அற்ற வாதத்தை பேசாதீங்க. அது விதண்டாவாதம். ஆதாரம் இல்லாமல் ஒரு வாதத்தை பேசுறீங்க, அது என்னது? விதண்டாவாதம். இஸ்லாம் சொல்லுகிறது வாதம் பண்ணு. எப்படி பண்ணணும்? ஆதாரத்தை எடுத்து வச்சிட்டு பண்ணு. அப்ப பதிலே கிடையாது. அப்ப எந்த விதமான அசத்தியவாதிகளும் ஜெயிக்க முடியாது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், யூதர்கள் சொன்னார்களாம், நாங்க அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், சொர்க்கத்துக்கு நாங்க லேசா போயிருவோம். கிறிஸ்தவன் அவன் சொல்றான், நாங்க சொர்க்கத்துக்கு போயிருவோம். அல்லாஹ் உடனே சொன்னான், நீ வாதம்லாம் பண்ணாத, ஹாத்து புர்ஹானக்கும், உன் ஆதாரத்தை எடுத்து வை நபியை நீங்க கேளுங்க. நீ எதுக்கு வாதம் பண்ணிக்கிட்டு? வாதம்லாம் நபியை நீங்கள் பண்ணாதீங்க. அது உண்மையா சத்தியமா, நீ என்ன செஞ்ச ஏது செஞ்ச தேவையே கிடையாது. நீ தான் சொர்க்கவாசின்னு இல்ல, ஆதாரத்தை எடுத்து வை. உண்ட தௌராத் இருக்குல, எடுத்துட்டு வா. நீ தான் சொர்க்கவாசின்னு இல்ல கிறிஸ்தவன், நீ ஆதாரத்தை எடுத்து வை. உண்ட இன்ஜில் இருக்கு, எடுத்துட்டு வா. ஆதாரத்தை வச்சிட்டு பேசு. நான் சொர்க்கவாசி, நான் குர்ஆனை கொண்டு வருவேன். நீங்க எப்படி பேசுங்க? ஆதாரத்தை கொண்டு பேசுவீர்களே ஆனால் அந்த வாதம் இருக்கிறது, அது வலுவான மிக நேர்த்தியான வாதமாக அமையும். ஒரு ஆதாரம் இருக்காது. தேவையே அற்ற காரியத்தில், மார்க்கத்திலும் சரி, குடும்ப வழக்கிலும் சரி, மற்ற காரியத்திலும் சரி, சும்மா வாதம் பண்றது இருக்குது, நேரத்தை கடத்துற காரியம். அது பகையை உருவாக்கும், பல்வேறு விதமான பாதிப்பை உங்களுக்கு கொண்டு வரும். எனவே இஸ்லாமிய மார்க்கம் இந்த வாதம் புரியக்கூடிய காரியத்தை நமக்கு தடுத்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருக்குர்ஆனிலே சொல்கிற ஒரு வசனத்தை இறுதியாக சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். குர்ஆனிலே சூரா பக்ராவினுடைய 204வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், ஓ மினன் நாசி மை யுஜிபுக கௌலுஹு ஃபில் ஹயாத்தி துன்யா. உலக காரியங்களிலே நபியே உங்களிடத்தில் வர்ணனையை தூண்டுகிற, அதை கவர்ச்சி மிக்கதாக, உங்களிடத்தில் ஆச்சரியமிக்கதாக கொண்டு வரக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமில்ல, அதே நேரத்தில் தன் உள்ளத்தில் இருப்பதற்கு அல்லாஹ்வை அவன் சாட்சியாக்கி கடுமையாக வாத திறமை படைத்தவன் மனிதனில் இருக்கிறான். இவன் யாரு? நல்லவன் கிடையாது, துன்யாவாசி, ஆகரத்தை நம்பாதவன், ஆகரத்து வேண்டாம் என்று சொல்லக்கூடியவன். ஆனால் பேச்செல்லாம் எப்படி இருக்கும்? அப்படி பவ்யமா இருக்கும். ஏங்கப்பா பெரிய அமல்தாரி தான் போலுக்க அப்படின்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு நபியை நீங்க நினைச்சிருவீங்க. யாரு நினைப்பா? மற்றவங்க நினைக்கிறது விடுங்க. அப்படி ஒருத்தர் நபியை உங்கள்கிட்ட வந்து பேசுற நீங்க நினைச்சிருவீங்க, இவன் பெரிய ஆளுதான் போல அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு பேசுவான். வார்த்தைகள் அவ்வளவு அதிகமா இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, சொல்லுல வந்து சுல்தானாக இருந்து செயல் அது எப்படியாக மாறிவிடும்? ஷைத்தானாக மாறிவிடும். வாதங்கள் கடுமையாக இருக்கும், ஆனால் அவர்கள்ட்ட மார்க்கமோ ஈமானிய உணர்வோ அல்லாஹ்வை பற்றிய பயமோ அவர்கள் உள்ளத்தில் இருக்காது. இப்படிப்பட்ட வாதம் செய்யக்கூடிய நபர்கள் மனிதர்கள் இருக்கிறாங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். எனவே திருக்குர்ஆன் நமக்கு சொல்லித் தரக்கூடியது இது மனித பண்பு, இது மாறாது. ஒவ்வொரு கணவனும் புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் மனைவி உங்கள்கிட்ட வாதம் புரிவார்கள். ஏன்? அல்லாஹ் அப்படிதான் படைச்சிருக்கிறான். ஒவ்வொரு மனைவியும் புரிந்து கொள்ளுங்கள், கணவன்மார்கள் உங்கள்கிட்ட சண்டை இழுக்கிற மாதிரி தான் பேசுவாங்க, அது இயல்பு. அந்த சண்டைகள் வரக்கூடாது நினைச்சா முதல்ல நம்ம வாயை பொத்திட்டா போதும். என்ன செஞ்சிடணும்? நான் வாயை மூடிடுறோம் மூடிடுறோம். நான் முன்னாடியே 2 நாளைக்கு முன்பு சொன்ன ஒரு செய்தி தான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு முறை வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா அம்மையார் என்ன சொல்றாங்க? வாரசா, கடுமையான தலைவலி எனக்கு அப்படிங்கிறாங்க. தலைவலின்னு சொல்லிட்டு முடிச்சா பஞ்சாயத்து கிடையாது. அவங்க என்ன கூடுதலா என்ன சொன்னாங்க? தலைவலி எனக்கு மௌத்த தந்துருமோன்னு பயப்படுறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி மனுஷனுக்கு அந்த பயம் உணர்வு வந்துருமே. ஒரு கால் வலி வரும், காலை வெட்டி எடுத்துருவாங்களோ, ஒரு கை கால் தலைவலி, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து செத்து போயிருவோம். இப்படித்தான் தலைவலின்னு பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தர் இருந்தா செத்து போயிட்டான், நம்மளும் செத்துருவோமோ அப்படிங்கிற பயம் வரும். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, தலைவலி எனக்கு மௌத்த தந்துருமோன்னு பயப்படுறேன். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஆயிஷாவே, ஒருவேளை நீ மௌத்தாயிட்டா உனக்காக நான் தொலை வைப்பேன், துவா செய்வேன். ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை, ரசூலுல்லாஹ்வுடைய துவாங்கிறது சாதாரண கிடையாது.
பள்ளியை கூட்டுகிற பெண்ணுக்கு கிடைத்தது யாரு கிடைக்கல? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கிடைக்கல. அப்படித்தானே? உஹது யுத்தத்தில் கொல்லப்பட்டவர்களுக்கு கிடைத்தது யாரு கிடைக்கல? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைக்கல. இது அல்லாஹ் கொடுக்கிற அருள். யாருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பிரார்த்தனை ஜனாசா தொழுகையில கிடைக்கிறதோ அல்லாஹ் அதன் காரணமாக அவர்கள் பாவத்தை அதிகம் மன்னிக்கிறான், அவர்களுடைய கபரை விசாலமாக்குகிறான், கபரிலே ஒளியை ஏற்படுத்துகிறான் என்றெல்லாம் மார்க்கம் சொல்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னதை நற்செய்தியை எடுக்கணுமா இல்லையா? இது எப்படி எடுத்துக்கணும்? ரசூலுல்லாஹ் நமக்கான துஆ செய்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு காஃபிருக்கு நபி துஆ செய்ய மாட்டாங்க, ஒரு நயவஞ்சகனுக்கு நபி துஆ செய்ய மாட்டாங்க, ஒரு முஷ்ரிக்கினுக்கு நபி துஆ செய்ய மாட்டாங்க. நான் உனக்கு துஆ செய்றேன் நபி நம்மளை பார்த்து சொன்னா அது எப்படிப்பட்ட வார்த்தை? அப்ப நம்ம இப்போ வரைக்கும் கரெக்டா வாழ்றோம்னு அர்த்தம். அதெல்லாம் இருக்க அர்த்தமா புரிஞ்சு கொள்ள முடியும். ஆயிஷா நாய்க்கும் அது நல்லா தெரியும். ஆனால் என்ன சொன்னாங்க தெரியுமா? இதுதான் இந்த வாதம் பண்றது. என்ன சொல்கிறார்கள்? நான் எப்ப மௌத்தாவேன், நீங்க எப்ப அடுத்த மனைவிமார்களுடைய வீட்டுக்கு போகலான்னு திட்டமிடுறீங்களான்னு கேட்கிறாங்க. இது யாருனாலும் சொல்லலாம் இந்த வார்த்தையை. நபி இப்படி சொல்லுவாங்களா? கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் அந்த கட்டுக்காலம் அந்த சிந்தனை வந்திருக்குமா நபிட்ட? ஒரு காலம் வராது. மரணிக்கிற நேரத்தில் கூட நபி அவர்கள் சொன்னார்கள், கடைசி அந்த 7 நாள் படுக்கையில் கடந்த நேரம் நபி அவர்கள் சொல்கிறார்கள், நான் அடுத்த நாள் எந்த வீட்டில் இருப்பேன் கேட்கிறாங்க. மனைவிமார்கள் புரிந்து கொள்கிறார்கள், நபி அவர்கள் ஆயிஷா நாயகியுடைய வீட்டிற்குத்தான் இருக்க விரும்புகிறார்கள் என்று புரிந்து கொண்டு மற்ற எல்லா மனைவிமார்கள் பின்வாங்கிட்டாங்க. ஆயிஷாவே நீயே ரசூலுல்லாவை வச்சு பார்த்துக்க, நாங்க வந்து பார்த்துக்கிறோம். ஏன்னா யார் வீட்லயாவது ஒரு ஆள் வீட்டில் இருக்கணும். அப்படி இருந்தாதான் கரெக்டா இருக்கும். அந்த நோய் வந்த நேரத்தில் இழுத்தடிக்கிறது சரியா இருக்காது. எங்க வீட்டுக்கு வாங்க உங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு வீட்டில் தங்கணும். அது ரசூலுல்லாஹ்க்கு விருப்பம் ஆயிஷா நாயகி வீடு. ஆயிஷாவை நீயே ரசூலுல்லாவை கூட வைத்து பார்த்துக்கொள், நாங்க வீட்டுக்கு வந்து பார்த்துக்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பம் யார் வீட்டுக்கு போறது? ஆயிஷா நாயகி வீட்டுக்கு. இந்த வார்த்தை இது நல்லா தெரியும் ஆயிஷா நாயகிக்கு. ஆனா என்ன சொன்னாங்க? நான் எப்ப மௌத்தாவேன், நீங்கள் எப்ப அடுத்த மனைவியினுடைய வீட்டிற்கு செல்லலாம் என்று திட்டமிடுகிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணணும்? எக்ஸ்பிளைன் பண்ணணும். இல்லம்மா நான் அப்படி கிடையாது. ரசூலுல்லாஹ் தன்னை பத்தி வேற குர்ஆன் வசனத்தை சொல்லி மார்க்கத்தை சொல்லி என்ன பத்தி அல்லாஹ்வே நம்புறேன் நீ நம்ப மாட்டே மத்த ஆட்கள் ரசூலுல்லாஹ் இது மாதிரி விஷயத்துல வாதம் பண்ணாங்க. யாருக்கு பண்ணல? ஆயிஷா நாயகிட்ட பண்ணல. ஏன்? வாதம் பண்ண வளரும். நபி அவர்கள் உடனே சொன்னார்கள், தலைவலிப்பு எனக்கு தான். ஒரே வார்த்தை முடிஞ்சிருச்சு. தலைவலிப்பு யாருக்கு? எனக்கு தான் தலைவலி. நான் பேச்சை நிறுத்தினேன், ஒதுங்கிக்கிறேன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். இதே மாதிரி ரசூலுல்லாஹ் கனிமத்து பொருளை பங்கிடுகிறார்கள். ஒரு மனிதர் வருகிறார், நபி அவர்களை பார்த்து சொன்னார்கள், அபுல் காசிமே நபி அவர்களே நீங்கள் நேர்மையாக நடங்க. ரசூலுல்லாஹ் அங்க பொறுமையா போனாங்களா? போகல. பதில் கொடுத்தாங்க உடனே. ஏன்? இந்த வாதம் இஸ்லாத்தை கரையான் மாதிரி அரைச்சிரும். ரசூலுல்லாஹ் நேர்மையா இல்லைன்னு வெளியே பரவ ஆரம்பிக்கும். நபி அவர்கள் உடனே பதில் பேசுறாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? வானத்துல உள்ளவன் என்ன நம்புறான், நீங்க நம்ப மாட்டீங்களான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். இதே வார்த்தை அங்க ஆயிஷா நாயகிட்ட சொல்லியிருக்கலாமே. சொன்னாங்க மறுபடியும் கூடும். இந்த வார்த்தையோட நிக்குமா? அடுத்த வாதம் வைப்பாங்க. அந்த வார்த்தையோட முடிக்குமா? அடுத்த வாதம் வைப்பாங்க. காலாகாலத்துக்கு கபருக்கு போற வரைக்கும் வாதம் கூடிக்கிட்டே இருக்குமா தவிர ஒரு காலமும் அது குறையாது என்பதை உணர்ந்து நபி அவர்கள் உடனே சொல்றாங்க, நான் வாதத்தை வந்து விளைவிக்கிறேன்ட்டாங்க. இது தோல்வி கிடையாது. வாதம் பண்ணாமல் வெளியே போறது தோல்வியாது. அது மார்க்கம் தோல்வின்னு சொல்லல, அதான் புத்திசாலித்தனம். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே ஃபுர்கானில் சொல்கிறான், வ இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா வ இதா காத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. அளவற்ற அல்லாஹ்வின் அடியார்கள் யார் தெரியுமா? பூமியில் நடக்கும்போது பணிவாக நடப்பார்கள். அறிவீனர்கள் அவர்களிடத்தில் உரையாடினால் உடனே சொல்வார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும். எப்ப பேச்ச முடிக்கிறேன்பா, சலாம சொல்றேன்பா, நான் ஒதுங்கிக்கிறேன். ஒதுங்கக்கூடியவர்கள் தான் ரஹ்மானின் அடியார்கள். அல்லாஹ் பதில் பேசிக்கிட்டே இரு. ரமலான் காலத்துல எல்லாருமே வாதம் பேசுறதுதான். 20 வருஷம் தாண்டிருச்சு, இன்னும் 8-20 தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அவசியம் வந்துச்சு? இதுதான் ஆதாரம். கடைபிடிப்பவர்கள் பிடிக்கட்டும், நிராகரிப்பவர்கள் நிராகரிக்கட்டும் சொல்லிட்டு நம்ம அமல பார்க்கணும்ல. மறுபடியும் சண்டை. அதனுடைய அறிவிப்பாளர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேவையே கிடையாது, அவசியமே இல்லாது. ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் என்ற மனதில் இருக்கும்போது அவர்கள் உண்மையில் வாதம் செய்வதில்லை, பிடிவாதம் செய்கிறார்கள். இந்த அடிப்படை தெரிந்து கொள்ளுங்கள். எங்கெல்லாம் வாதம் வருதோ அதை செய்யறதா என்னது? வாதம் கிடையாது, அது பிடிவாதம். பிடிவாதக்காரர்களை நீங்கள் எந்த வார்த்தையை கொண்டும் நீங்கள் திருப்திப்படுத்தி விடவோ மாற்றி விடவோ உங்களால் முடியாது என்ற அடிப்படையில் பொறுமையாக அதை கடந்து செல்லக்கூடிய மனநிலையிலே நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் நபிக்கு இதைத்தான் போதிக்கிறான். சலாம சொல்லி ஒதுங்கிருங்கிறான். ரசூலுல்லாஹ் எவ்வளவோ பல நேரங்கள் வந்தது, வாதங்கள் செய்வதற்கு நபியால முடியும். ஆனா அல்லாஹ் என்ன சொன்னா, யூதர்கள் பலமுறை உங்கள்கிட்ட வாதத்துக்கு வராங்க, இனிமேல் வாதம் பண்ணாதீங்கன்ட்டான். சொல்லிட்டு ஆல் இம்ரான்ல ஒரு வசனத்தை இறக்குறான். வாதத்துக்கு முற்றுப்புள்ளி என்ன தெரியுமா? அவன் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான், வாயை கிண்டிக்கிட்டே இருப்பான், நீங்க பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கனா கபர் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். முபாகலாக்கு கூப்பிடுங்கன்ட்டான்ல. வாதம் தானப்பா வேணும். ஈசா நபியை பற்றி நீ வாதம் செய்கிறாய், நான் சொன்னது உண்மை, நீ சொன்னது பொய். இதே அடிப்படையில் நீ வா, நமக்குள்ள முபாகலா செய்வோம். நீ உன்னுடைய மனைவி பிள்ளைகளை கூப்பிடு, நான் என் மனைவி பிள்ளைகளை கூப்பிடுவோம், அல்லாஹ்வுடைய லானத்தை கேட்போம்னு ஓடிட்டான்.
வாதம் பண்ண வந்தவன் எதுக்கு வரணும்? நேர்மையானவனாக இருந்த முபாகலாக்கு வரணுமா இல்லையா? வரமாட்டேன்னு ஓடிட்டான். அல்லாஹ் அதன் மூலமா என்ன காட்டுறான்? இது தேவையே இல்லாத வீண் வாதங்கள். இந்த விதண்டாவாதங்களுக்கு நபியை நீங்கள் பதில் கொடுத்து என்ன பண்ணாதீங்க, உங்க நேரத்தை நீங்கள் செலவழிக்க தேவையே கிடையாது. ஃபஸ்பிர் அலாமா யகூலூன், நபியே அவர்கள் சொல்லுகிற வார்த்தையில் நீங்கள் பொறுமையாக இருங்கள். வஹ்ஜுருஹும் ஹஜ்ரன் ஜமீலா, அவர்களை அழகிய முறையில் புறக்கணித்து விடுங்கள். அவனுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்றது வேஸ்ட்ன்ட்டான். ஒரு நேரமும் சரி நீங்கள் தேவையில்லாத வாதத்தை சொல்லி சாதாரண பிரச்சனையை பூதாகரமா ஆக்காதீங்க. நம்ம வாயில தான் சனியனே இருக்குது, உண்மை. நம்ம ஏதாவது பேசுவோம், கூடுதல் குறைவா ஒரு வார்த்தை பேசிடுவோமா, அது பிரம்மாண்டமான பிரச்சனை உருவாக்கிவிடும். குறிப்பாக கணவன் மனைவிக்கு மத்தியில், பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில், குடும்ப மக்களுக்கு மத்தியில், அண்டை வீட்டார்களுக்கு மத்தியில் எந்த ஒரு நேரத்திலும் வாதங்களை பேசாமல் அதை கடந்து செல்வதற்கு முயற்சி செய்யுங்கள். பெரும் பெரும் பிரச்சனைகளை கடந்து செல்வதன் மூலமாக சுமூகமாகிவிடும். சிறிய சிறிய பிரச்சனைகள் வாதம் பண்ணுவதால் பெரிய பிரச்சனைகளாக மாறிவிடும் என்பதை சொல்லி இந்த நேரத்தில் உங்களுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.